ஹலோ கைஸ், இப்போ நம்ம கீழ்கட்லை கிராஸ் பண்ணி ஈச்சங்காடு ஜங்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரூட்ல நடக்கிற ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அவுட் போயிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெட் லைன் ரூட் மாதவரம் மெல்கான்ல தொடங்கி சொர்கிநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்ல ஏற்கனவே செந்தமாஸ் மவுண்ட்ல இருந்து வானுவம்பேட், அப்புறம் வானுவம்பேட்ல இருந்து கீழ்கட்லை வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு 2 வீடியோ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா அதை வந்து கார்ட்லையும் எண்ட் ஸ்கிரீன்லையும் அட்டாச் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன்ல என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரூட்ல வானுவம்பேட்ல இருந்து ஈச்சங்காடு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. பட் இங்க வந்து இந்த ஸ்டேஷன் பக்கத்துல இன்னும் கர்டர் பிளேஸ் பண்ணாம இருக்காங்க. பட் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற இடத்துல அப்பர் லெவல்லையும் லோவர் டெக்லையும் ஒரு சில கர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம். இந்த சைடு என்ட்ரி எக்ஸிட்டுக்காக இப்போதைக்கு காலம் எழுப்பியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த காலம் வந்து ஒரு 5 அடி இருந்தது, இப்போ இன்னொரு 5 அடி வரைக்கும் கட்டியிருக்காங்க. அது பக்கத்துல வந்து பள்ளம் வந்து தோண்டியிருக்காங்க. அந்த பள்ளம் ஒருவேளை ட்ரைனேஜ்க்காக கட்டியிருக்கலாம். கொஞ்சம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மேலே வர வர நம்ம அது எதுக்காக அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக தெரியும். அடுத்த டைம் கவர் பண்ணும்போது இதை இன்னும் பெர்ஃபெக்டாக கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த என்ட்ரி எக்ஸிட்டில் இந்த வேலை தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஸ்டேஷன் லெவலில் பார்த்தோம்னா மேலே டாப் லெவலில் யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து ஐ டைப் கட்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஸ்லாப் போட்டிருக்காங்க. குரோம்பேட்ல இருந்து துரைப்பாக்கத்தை கனெக்ட் பண்ற இந்த ரேடியல் ரோடு வந்து இந்த ஈச்சங்காடு ஜங்ஷனை கிராஸ் பண்ணி போகுது. அதுக்காக இதுல வந்து ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. அந்த ஃப்ளைஓவருக்கு மேலதான் இந்த மெட்ரோ ரூட் வரதுனால இந்த மெட்ரோ ரூட் வந்து ரொம்ப உயரமா இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஸ்டீல் ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்த கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுல வந்து ஸ்லாப் போடுற வேலைகளும் போயிட்டு இருக்குது. வாங்க இப்போ அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணி இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன்ல டுவர்ட்ஸ் கீழ்கட்டளை போற டைரக்ஷன்ல என்ன ஒர்க் நடக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம். இந்த டைரக்ஷன்ல அந்த ஸ்லாப் போடுற வேலையை நம்ம கொஞ்சம் பெட்டரா பார்க்க முடியுது. இந்த கீழ்கட்டளை போற டைரக்ஷன்ல இந்த லெஃப்ட் சைடு உள்ள மெட்ரோ ஸ்டேஷன்ல கீழே வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. அதுக்காக இதுல வந்து மிகப்பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க. இப்போதைக்கு அதுல வந்து கம்பி கட்டிட்டு இருக்காங்க. இனிமே அதுக்கு மேல காங்கிரீட் போட்டு மேல ஸ்லாப்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளம் தோண்டி இருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது என்ட்ரி எக்ஸிட்காக அங்கங்க ஒரு சில காலம் பில் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த காலம் அங்கங்க பில் பண்ணிருக்கிறது அதே ஸ்டேட்டஸ்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பைலிங் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பைலிங் ஒர்க்லாம் முடிஞ்சு அதுக்கு மேலே இப்போ வந்து பைலிங் கேப் போட போகிறாங்க. ஸோ இது முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து காலம் எழுப்புவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இதுதான் தற்போதைக்கு ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்க வேலை. இனிமேல் வந்து இதுக்கு அடுத்து வர மெட்ரோ ஸ்டேஷன்னா கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் நடக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் கோவிலம்பாக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இந்த ரூட்ல வர அடுத்தடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் கோவிலம்பாக்கம், வெள்ளக்கல் அதுலலாம் வந்து ஒர்க் நல்லா வேகமாக போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது அந்த மேற்கூரை அமைக்கிறதுக்காக அங்கே கம்பி நட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த காங்கோஸ் லெவலில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த காங்கோஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஸ்லாப் போட்டு முடிச்சிட்டாங்க. அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. மேலே பிளாட்ஃபார்ம் லெவலில் ஏற்கனவே மேற்கூரை அமைக்கிற வேலை போயிட்டு இருக்குது. என்ட்ரி எக்ஸிட்டுக்கு என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல, அதாவது ஈச்சங்காடு ஜங்ஷன்ல இருந்து மேடவாக்கம் போகும் டைரக்ஷன்ல லெஃப்ட் சைட்ல உள்ள ஸ்டேஷன்ல என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்காக இதுல வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் அந்த லெஃப்ட்டுக்காக வேலை முடிஞ்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. கீழே வந்து அந்த பேஸ்மெண்ட் போட்டு விட்டுருக்காங்க, ஃபுல்லாவே காங்கிரீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க கம்பி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ வேலை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதில் வந்து பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 2 monthsல அந்த பேஸ்மெண்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ வந்து மேலே காலம் எழுப்புற வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மேலே ரூஃப்காக அங்கங்கே ஒரு சில கம்பி நட்டி வச்சிருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. இனிமே இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல அந்த சைடு, அதாவது மேடவாக்கத்துல இருந்து ஈச்சங்காடு போற டைரக்ஷன்ல என்ன ஒர்க் நடக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். காங்கோஸ் லெவல்ல ஒரு சில இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்லாப் போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ட்ரி எக்ஸிட்டுக்கு என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதுல ஒரு 20 அடிக்கு மேல ஆழமா ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பள்ளத்துல கீழே காங்கிரீட் போட்டு அதுக்கு மேல இந்த காலம் எழுப்புற வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலையுமே கீழே பேஸ்மெண்ட் போட்டாங்க. அதுக்கு மேல நம்ம காலம் எழுப்புறதுக்காக அங்கங்க கம்பி கட்டி விட்டுருக்கத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு என்ட்ரி எக்ஸிட்டுக்கு இந்த ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்க வேலை. அப்படியே பிளாட்ஃபார்ம் லெவல்ல என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
கீழே காங்கோஸ் முடிஞ்சிச்சு, ஒரு சில ஸ்லாப் தான் பெண்டிங் இருக்குது. அது மேலே பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் இன்னும் ஒரு சில இடத்துல ஸ்லாப் போட வேண்டியிருக்குது. அதுக்கு மேலே மேற்கூரை அமைக்கிறதுக்காக அங்கங்கே ஒரு சில கம்பி நாட்டியிருக்காங்க. அடுத்த ஒரு சில வாரங்களில் இந்த ஸ்டேஷன் இன்னும் பெட்டர் ஷேப்புக்கு வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இதுதான் கரண்டாக கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்க வேலையை. இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் மேடவாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் அடுத்து வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷனான வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஈச்சங்காடு ஜங்ஷன்ல இருந்து வெள்ளக்கல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு சில இடத்துல இந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷனுக்காக அந்த ஸ்டீல் கம்பி அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போது, அதாவது 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இதில் வந்து மேற்கூரை அமைக்க வேலை தொடங்கிட்டாங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் பெட்டர் ஷேப்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காங்கோஸ் லெவலில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஸ்லாப் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அது போக பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் அந்த ஒரு சில இடத்துல ஸ்லாப் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. டுவர்ட்ஸ் மேடவாக்கம் போகிற டைரக்ஷனில் லெஃப்ட் சைடில் நம்ம இருக்கிறோம். இந்த ஸ்டேஷனில் என்ட்ரி எக்ஸிட்டுக்காக இப்போதைக்கு அங்கங்கே காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இந்த காலம் எழுப்புற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஷன்ல மேல மேற்கூரை அமைக்கிற வேலைகளும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம அப்படியே ஒரு யூட்டன் எடுத்து மேடவாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் ஈச்சங்காடை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த டைரக்ஷன்ல ஸ்டேஷன் ஒர்க், அதாவது என்ட்ரி எக்ஸிட் எந்த லெவலில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் காங்கோஸ் லெவல்லையும் பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்லாப் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சைடில் என்ட்ரி எக்ஸிட்ல என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ட்ரி எக்ஸிட்டுக்கு பில்ட் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்மெண்ட்லாம் போட்டு காலம் எழுப்புற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம், அதாவது இதில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதுன்னு சொல்லணும். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே இதே ப்ராக்ரஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு சில காலம் மட்டும்தான் கூட ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. மற்ற காலம்லாம் நம்ம 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே ஸ்டேஜில் தான் இப்போயும் இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட்டாக வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிற ஒர்க் அப்டேட். இப்போ நம்ம வெள்ளக்கல்ல இருந்து மேடவாக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த ரூட்ல தொடர்ச்சியாக கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இதில் மேலே வந்து எலக்ட்ரிக் ட்ராக்ஷனுக்காக அந்த ஸ்டீல் கம்பியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டில் இந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர் வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால இதில் போக போக இதோட உயரம் கூடிக்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர் பக்கத்தில் தான் வந்து இன்னும் கர்டர் பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதில் வந்து லாஸ்ட் டைம் ஒரு காலம் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து மேலே வந்து பியர் கேப் வரைக்கும் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இங்கேயுமே கர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டீல் கர்டர் தான் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த மேடவாக்கம் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஒரு சில ஸ்டீல் கர்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பியர் கேப் வேலை முடிஞ்சிருச்சுன்னா இமிடியேட்டாக அதை பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ஃப்ளைஓவருக்கு மேலே போகுதோ அங்கெல்லாம் ஸ்டீல் கர்டர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த லொக்கேஷன்லேயும் ஸ்டீல் கர்டர் தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வர மெட்ரோ ஸ்டேஷன்னா மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.